Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தனா சிக்கன் தண்ணி குழம்பு. எவ்வளவு டேஸ்டியா இருக்கும் தெரியுமா இது? ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் பார்த்துக்கலாம். நல்லா கட் பண்ண தக்காளி, வெங்காயம், அதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன், கறிவேப்பிலை, கொத்தமல்லி அவ்வளவுதான் போதும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சிட்டு அது நல்லா காஞ்சி வந்ததும் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சதும் கடுகு, கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு வெட்டி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அது கூடவே தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். எப்பவுமே இஞ்சி பூண்டு அரைச்சி போடுறத விட நல்லா நசுங்கி போட்டோன்னா அதில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம். அவ்வளோதாங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாய் வாஷ் பண்ணி சும்மா உடைச்சி போட்டுக்கணும். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டணும். அது கூடவே கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ மூடி வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுலேருந்து தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்கும். அது கூடவே தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்து தனி மிளகாய்த்தூள், சக்தி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு வாசனை வரும் பாருங்கள், அவ்வளோ செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது சிக்கன் தண்ணி குழம்புன்றதுனால நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் தாராளமாக. அப்போ தான் அந்த சூப்பெல்லாம் சிக்கனில் அந்த குழம்புல இறங்கி நல்ல டேஸ்ட்டும் இருக்கும், நல்ல வாசமும் இருக்கும். அவ்வளோதான், கொதித்ததும் கறியெல்லாம் வெந்துட்டதும் புளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணோன்னா சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.